ஊருக்கு வந்ததுல இருந்தே இந்த மரவள்ளி கிழங்கு விளைஞ்சிருக்கு, எடுத்து அவிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசி இப்ப கிளம்புறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கா. சரி ஓகே அந்த வேலையை பண்ணுவோம்னு சொல்லி கிளம்பி வந்திருந்தோம். நானும் இந்த கேரட் முள்ளங்கி சைஸுக்கு தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்துட்டே வந்தா, இந்த சைடு மரமா லைனா இருக்குல்ல, அந்த சைடு ஒரு பெரிய செடியை காட்டுறாங்க. இதுதான் மரவள்ளி கிழங்கு செடின்னு. அங்கங்க 2, 3 செடி பெருசு பெருசா இருந்ததா. ஃபர்ஸ்ட் ஒன்னு தோண்டி பார்க்கும்போது இந்த சின்னதுதான் 2, 3 கிடைச்சது. ரெண்டாவதா ஒரு செடியை தோண்டி பார்க்கும்போது நல்ல பெரிய பெரிய கிழங்கா இருந்தது. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு தோல் மாதிரியே இருந்தது. நான் கூட சக்கரவள்ளி கிழங்கு தான் மரவள்ளி கிழங்குன்னு சொல்றாங்களோன்னு பார்த்தா அது கப்ப கிழங்கு தான். ஆனா இதோட தோல் கருப்பு கலர்ல தானே இருக்கும், இதே இந்த கலர்ல இருக்குன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அது மண்ணுனால அந்த கலர்ல இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வெளியூர்னு வேலைக்கு போயிட்டு அங்க லாங்குவேஜ் தெரியாம அங்க என்னென்ன பொருளுக்கு என்னென்ன பேர் சொல்றாங்கன்னு தெரியாம கஷ்டப்படுறோம்னா, தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேரா மாத்தி வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கிழங்குக்கு கப்ப கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு 2 பேர் வச்சிருக்காங்க. எப்படித்தானோ தெரியல, ஏன் ஒரே பேரா வச்சுட்டா என்ன? எனக்குள்ள இந்த கேள்வி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆன்சர் தான் கிடைக்க மாட்டேங்குது.